அடே மாப்பிள்ள எங்கடா ஸ்வீட் பாக்ஸ் பட்டாசுலாம் எடுத்துட்டு ஓடுற அப்படின்னு கேட்பீங்க. அதாவது நம்ம மாப்பிள்ள இந்தியன் பைக்ஸ்ல இருக்கிறான்ல அவனுக்கு ஸ்வீட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பட்டாசுலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்க மக்களே. இந்த தீபாவளிக்கு நம்ம இந்தியன் பைக்ஸ்ல இருக்கிற மாப்பிள்ள கூட போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம். பிராங்க்லின் மாப்பிள்ள கூட ஏன்னா டே அவனுக்கு பெரிய கார் வச்சுட்டு நடந்து போற அப்படின்னு கேட்பியா. பெட்ரோல் போல காசு இல்லை அதனால நடப்போம் இந்த மாதிரி நேரம் இந்தியன் பைக்ஸ் கொண்ட மக்களே. டே மாப்பிள்ள பிராங்க்லின் டே அட இருக்கடா நாசமா போனோடனே எங்கடா வீட்டை தொண்டு போட்டு எங்கடா போயிருக்கிறீங்க. ஆனா பாவி என்னடா வீட்டில் ஆளை காணும். ஆனா இவ்வளோ பெரிய வீட்டை தொண்டு போயிட்டு எங்க போனான்னு தெரியல. பொறுப்பு இல்லாத பையன் டே. அட பிராங்க்லின் மேடம் எக்ஸ்கூஸ் மீ வெயிட்டிஸ் மேடம் உங்களை தான் மேடம் அட கூப்பிட்றல இங்க ஒருத்தன் இருப்பான் எங்க மேடம் போயிட்டான். என்ன மேடம் சொல்ற உண்மையாவா? ஐயோ இவனுக்கு இதே வேலையா போச்சு மக்களே. ஏதாச்சும் திருட்டு பயப்பட திருட்டிட்டு வந்துடுறான் அப்புறம் போலீஸ்காரங்க பிடிச்சி போயிடுறானுங்க. இப்போ நேரம் அவனை போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருந்து வெளியே எடுத்துடலாம் மக்களே. தீபாவளி எதுவுமா செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஜெயில உட்காந்து கழிச்சு ஓட்டிட்டு இருக்குது பாருங்க இந்த நாயை. இவனை என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது மக்களே. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அப்படியே அவனை வெளியே எடுத்து வந்துடலாம் மக்களே. ஓகே ரேட்டு சார் போலீஸ்கார் ஏன் சார் என் மாப்பிள்ளைய எடுத்து உள்ள வச்சுக்க சார். அவங்க அப்பாவை பயப்படல சார் அவனை ஏன் சார் உள்ள வச்சிங்க அப்படி என்ன அவன் தப்பு பண்ணிவிட்டான். ஏதோ 2 இது மட்டும் திருட்டு பண்ணிருப்பான் பார்த்து ஏதோ பண்ணி விடுங்க சார். பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டுக்குள்ள தானே பூந்தான். அந்த ஆண்டி ஏதாச்சும் பண்ணா நான் சொல்லுங்க சார். ஏன் சார் இப்படி அவனை இது பண்றீங்க? ஒழுங்கு மரியாதை அவனை வெளியே விட்டுருங்க இல்ல கண் எடுத்து மண்டையில போட்டுருவேன். அடா நாசமா போனவனே. சரி சார் இப்போ இவனை வெளியூறதுக்கு என்ன சார் பண்ணணும் நான் சொல்லுங்க சார் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லப்பா நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் பஸ் போலீஸ் போட்டு போலீஸ் லாரி போலீஸ் கப்பல் அந்த மாதிரி நீ செஞ்சு கொடுக்கணும் அவ்வளவுதான் சிம்பிள் மேட்ரு ஓகேவா? ஓகே. அடா பாவீங்களா இதெல்லாம் நான் எங்கடா போறது? ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? அடா பாவீங்களா போலீஸ் ட்ரெயின் வேணுமா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரெயின் போலீஸ் போட்டு போலீஸ் ஹெலிகாப்டர் போலீஸ் பைக்கு அந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்தாதான் அந்த பிராங்க்லின் நம்ம மாப்பிள்ளைய வெளியே விடுவானுங்களா. அட இப்படி பண்றீங்களேடா. ஸோ போன கவைகளை இனி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸ்ல போலீஸ் காரு ட்ரெயின் அதெல்லாம் நம்ம செய்ய போறோம் மக்களே. ஸோ இன்னைக்கு வீடியோ செம்மையா இருக்க போது. ஸோ பார்த்துக்கு ஒரு லைக்கை போட்டிருக்க 1K லைக் வந்துடும். 1K லைக் நம்ம வீடியோ ரீச் ஆச்சுன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெயினை தான் மக்களே ஹைஜாக் பண்ண போறோம். இப்போ இந்த ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் போலீஸ் ட்ரெயினை ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஐயோ யாரை காப்பாத்துக்கல. ஆட பாவி சே உள்ள ஏறலன்னு பார்த்தா வெளியே தள்ளி விட்டானுங்க மக்களே. ஏய் விட மாட்டேன்டா உங்களை சும்மா விட மாட்டேன்டா. இந்த ட்ரெயினை எப்படி ஒன்று ஸ்டாப் பண்ணி இந்த ட்ரெயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் ட்ரெயினாக மாற்றி ஆகணும் மக்களே. அது எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துருக்குது. ஓகே கரெக்டாக இப்போ 6 மணிக்கு இந்த ட்ரெயினை திருப்பி ரிட்டர்ன் வரும் மக்களே. அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேராக வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக அந்த மாதிரி சக்கா எண்ணெயை வைக்க போகிறோம். ஸோ இதை வச்சு டொமாலும் வெடிக்க வைக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்குது இதெல்லாம் பெட்ரோல் மக்களே. பெட்ரோல் டீசல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துக்கிறேன். ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெடியை இன்னும் பயங்கரமாக்கிறதுக்கு நம்ம ஏன்னா நம்ம தீபாவளி வந்துருச்சுல. ஸோ இன்னும் பயங்கரமாக வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இன்னும் என்ன பண்ண போகிறோம் ஆட்டோ பாமே ஸோ இங்கே பாருங்க ஸ்டிக்கி பாமே எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே போட போகிறோம். கரெக்டாக அந்த ட்ரெயின் வரக்குள்ள டம்மாலும் வெடிச்சு தீபாவளியை கொண்டாட போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு தீபாவளியை போட்டுற வேண்டியதுதான் இந்த இவ்வளோ இந்தியன் பைக்ஸில். யாராவன் ஏண்டா டேய் நானே இங்க ஒரு பெரிய ஹைஜாக் பண்ண போறேன் ட்ரெயினை. என்னை பார்த்து காமெடி பீச் பட்டாசு கிடக்கிற மாதிரியே தெரியுது உனக்கு. அணுகுண்டு வேணுமா? அணுகுண்டு குண்டுல அடிச்சு சாச்சிட்ட மக்களே அவனை. ட்ரெயின் வந்துருச்சு கமன் 3 2 1 வெடிச்சிடலாமா? இருங்க பைக்ல வெடிச்சிடலாம். ஓகே இப்போ ஒரு வெடியா போடுவோம் அணுகுண்ட வெடியா போடு. ஆஹா என்னடா வெடிய மாட்டேங்குது ஸ்டிக்கி பாம்பு எங்கடா இது? அடப்பாவி இந்த கேஸ் பாம்புகளை வெடியுது. நம்ம போட்ட அந்த ஸ்டிக்கி பாம்பு வெடிய மாட்டேங்குதே. அடப்பாவி ட்ரெயினை கிராஸ் ஆயிடுச்சு. அட நாசமா போனது ட்ரெயின் கிராஸ் ஆன வாட்டி வெடிக்குது பாருங்களா. அட பாவிங்களா டே என்னடா இது ட்ரெயின் நிற்கும்னு பார்த்தா அடிக்கவே இல்லையே. ஐயோ நம்ம போட்ட எல்லா பிளானும் வேஸ்ட் ஆக போச்சே. இவ்வளோ போட்டு வாங்கின பட்டாசும் வேஸ்ட் ஆக போச்சே. என்ன பண்றது? ஆஹா அங்க பாருங்க மக்களே ட்ரெயின் அங்க நிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா ஸ்டாப் ஆயிடுச்சு. அங்க பாருங்க மூவ் ஆகாம அப்படியே நிக்குது. ஐயோ எக்ஸ்கியூஸ் மீ நில்லுங்க ப்ளீஸ். அப்பாடா எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நின்றுச்சு மக்களே. இப்போ நேரம் ட்ரெயினுக்கு போய் ட்ரெயினை கடத்த வேண்டியதான். சூப்பர் மக்களே நம்ம போட்டு பிளான் வேஸ்ட் ஆகல. சூப்பரே ரைட்டு மக்களே. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ட்ரெயினை மாற்றிடலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் பஸ்ஸு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா போலீஸ் பைக்கு அந்த மாதிரிலாம் நிறையா செய்ய போகிறோம் மக்களே இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில். ஸோ வாங்க இந்த போலீஸ் ட்ரெயின் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கமான். ஸோ இப்போ நேரம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்மளோட மெக்கானிக் செட்டில் போட்டு எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணி இது ஒரு போலீஸ் ட்ரெயினாக மாற்றிடும் மக்களே. இங்கே பாருங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கன்னு சைரன்ஸு போலீஸ் போர்டு எல்லாம் வச்சு பயங்கரமாக இருக்குது. ஸோ ஓகே இந்த மாதிரி ஒன்று நம்ம மிஷினில் நம்ம
மிஷினில் இப்போ ரெடி பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். எதுக்குன்னா போலீஸ் பஸ் செய்யறதுக்கு. ஸோ பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாச்சும் போயிட்டு இருக்கோம். அதை தான் நம்ம போய் ஆட்டை போட்டு ஆகணும். ஸோ எங்கே இருக்குது என்னன்னே புரிய மாட்டேங்குது மக்களே. ஏதாச்சும் பஸ் கிடைக்கும். நானும் பார்த்தீங்கன்னா என் கார் எடுத்துகிட்டு சொயின்னு போயிட்டு இருக்கேன். ஒரு பஸ்ஸும் கிடைக்கல. ஆஹா அங்கே பாருங்க மக்களே, தூரத்தில் ஒரு பஸ் போயிட்டு இருக்குது. போடு இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஜே பஸ்ன்னு நினைக்கிறாங்க பாருங்க. டிஜே போட்டு குத்தாட்டம் போட்டு போயிட்டு இருக்கானுங்க. இன்னைக்கு இந்த பஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பண்ணி அப்படியே டொமால இடிச்சு போட்டு அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதான் அந்த பஸ். ஆனால் சரி வேகத்தில் போயிட்டு இருக்கானுங்க மக்களே. எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறான். என்ன வாக்கம் போயிட்டு இருக்கிறானுங்க. டேய் நில்லுங்கடா, டேய் அட நில்லுங்கடா, எக்ஸ்கூஸ் மீ கண்டக்டர், டேய் அட ஒருத்தவங்க சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. என்னடா என்ன ஓட்டுறான் டிரைவரு. டேய் நீ தான்டா டிரைவர், நிறுத்துறா. அப்பாடா நம்ம மிரட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவரே பார்த்தீங்கன்னா பயந்து கீழே ஓடி போயிட்டான் மக்களே. அப்பாடா எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டிரைவர் ஒரு பைண்டாங்கோலியாக இருந்தனால பஸ்ஸை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு மக்களே. இன்னும் நம்ம அடுத்தது கப்பல், ஹெலிகாப்டர், பைக்குன்ட்டு நிறைய போலீஸ் பைக்லாம் செய்யணும், கார்ஸ்லாம் செய்யணும். சரி வாங்க அதெல்லாம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பஸ் எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் பஸ்ஸாக மாற்றலாம். எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்களேன். ஓகே ரைட்டு. இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக் செட்டில் விட்டு போலீஸ் பஸ்ஸாக மாற்றலாம். எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். செம்மையாக பண்ண போகிறோம் இந்த போலீஸ் பஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பஸ் பிடிக்குமா, அதனால் பஸ்ஸை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மாடிஃபை பண்ண போகிறோம். ஓகே ஸோ பார்க்க ரெடியா? ஓகே டொண்டோடைன் எப்படிடா என்னடா பயங்கரமாக இருக்குடா அப்படின்னு கேட்பீங்க. அவன் மக்களே பெரிய பெரிய மாஸ்டர் டிரைவரோட டயரு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கன்லாம் வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதனடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏடிவி வண்டி மக்களே. ஸோ இதை வச்சு நம்ம போலீஸ் பைக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ இந்த பைக் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் இப்போ நம்ம எங்கே இருக்கு தெரியுமா? சொர்க்கத்தில் இருக்கோம் மக்களே. இங்கேருந்து கீழே குச்சின்னு வச்சுக்கோங்களேன், டபக்குன்னு மண்ட பிறந்தே கீழே வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவோம். ஏன்னா அது இந்தியன் பைக்ஸ் கீழே இருக்குது. இப்போ நம்ம மேலே இருக்கிறது சொர்க்கம். ஓகே இப்போ இந்த சொர்க்கத்துலேருந்து நம்ம கீழே சொயின்னு இந்தியன் பைக்ஸ் போகணும் மக்களே. ஆனால் பாவீங்களா நாசமாக போனவங்களே, இவ்வளோ ஹைட்லேயடா இந்த பைக்கை வச்சுருப்பீங்க. சரி ஓகே ரைட்டு மக்களே, நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஈஸியாக தான் இருக்குது மக்களே, அப்படியே போயிடலாம் பிரச்சனை இல்லை. அப்படின்னு பார்த்தா தலை லவுக்குன்னு காங்கிரீட்டில் சொருவிடுச்சு. ஐயோ நல்ல உயிர் தப்பிச்சிட்டோம் மக்களே. அது வரைக்கும் ஆண்டவனுக்கு நன்றி. எப்பா சாமி. ஆனால் அந்த பைக்கு கீழே போயிடுச்சு. ஐயோ அந்த பைக்கு எங்கே போய் கீழே விழுந்துச்சு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இப்போ வாங்க திருப்பி நம்ம மேலே போகலாம். மேலே போனால் ஏதோ கார் கிடைக்கும். ஆஹா ஜீப் கிடச்சிருக்குது. ஸோ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜீப் எடுத்து டொபக்குன்னு கீழே போயிட்டு அந்த ஏடிவி பைக் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் மக்களே. அப்புறம் தான் அதை நம்ம போலீஸ் பைக்காக மாற்ற முடியும். சரி வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை தேடி தான் ஆகணும். மூடிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயே கீழே போயிருக்கலாம். அதை விட்டு திமிரும் கொண்டு ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லிவிட்டு சொருவிடுச்சு தலை. ஓகே ரைட்டு. ஐயோ டே இது கவுந்துரும் போலியா. ஐயோ கோபாலே காப்பாத்துங்கடா. டே எம்மாடே என்னடா இது இவ்வளோ ஹைட்ல இதே எம்மாடே. ஐயோ அப்பா சாமி. டே உயிரோட இடி வந்து கீழே சேர்த்துறா ராஜா. உடைய 1000 உடைக்கிறேன்டா. அப்பாடா உயிரோடு வந்துட்ட மக்களே சாமி. இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பைக்கை தேடுறது தான். அந்த பைக்கை தேடி எப்படியோ அந்த பைக்கை கண்டுபிடிச்சிட்டா நம்ம போலீஸ் பைக்கை கிரியேட் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட்டுகள் அத்தனையும் பார்த்தீங்கன்னா வேணும்ட்டானுங்க. அதனால ஒன்று மிஸ் ஆச்சு நம்மளை பிஸ் பண்ணிடுவானுங்க. ஓகே ரைட்டு மக்களே. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் இங்கே தான் மக்களே எங்கேயாச்சும் விழுந்து கிடக்கணும். நம்ம ஏன்னா இப்போ நம்ம இங்கே தானே விழுந்தோம், அந்த பைக்கும் இங்கே தான் கண்டிப்பாக எங்கேயாச்சும் விழுந்து கிடக்கணும். ஓகே ஆஹா அங்கே பாருங்க மக்களே, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? அது ஆக்சுவலாக பைக் எங்கே இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க. அங்கே பாருங்க டேங்க அப்பா அந்த பில்டிங் மேலே வச்சிருக்கானுங்க மக்களே. அந்த பில்டிங் மேலே போய் விழுந்து கிடக்குது அந்த பைக், ஏடிவி பைக்கு. உங்களுக்கு தெரியுதா? இருங்க சூப் பண்ணி காமிக்கிறேன். எப்படி ஆட பாவி இங்கே போகணுமா? இப்போ இங்கே போகிறதுக்கு என்ன வழி பண்ணுறது ஒன்றும் புரிய மாட்டேங்குதே. ஏரோப்ளேன் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு சொயின்னு போய் அங்கே கரெக்டாக லேண்ட் ஆயிடலாம் மக்களே. இப்போ நேராக நம்ம போயிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ஒரு ஏரோப்ளைனை பிடிச்சி அப்படியே நேராக போயிட்டு மேலேருந்து பேராசூட்டுக்கு வச்சு குச்சி டபக்கு நாங்கள் வந்து பைக் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோதான் சிம்பிள் டாஸ்க்கு. அப்போயே டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். அதை விட்டுட்டு அப்படி வந்து இப்படி வந்து சுற்றி வளைச்சிட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. சரி ஓகே ரைட்டு. ஸோ இன்னும் அடுத்தது இன்னும் நிறையா பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக்கு செய்ய போகிறோம், போலீஸ் ட்ரக்கு. அதெல்லாம் செய்கிறதுக்குள்ளே என் தலை வெடிச்சிரும் போலையே. சரி பரவாயில்ல மக்களே, ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து மிஷினை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஓகே லேண்ட் ஆக போகிறோம். ரெடி 1 2 3 லேண்ட். ஓகே எம்மாடி நேரம் இந்த ஏரோப்ளேன் நம்ம தலைமண்டையில் உட்காந்து நங்குன்னு பொழந்திருக்கும் மக்களே. ஜஸ்ட் மிஸ்ட்டு பொழைச்சிட்டோம். ஓகே வந்த பிள்ளைக்கு நட இப்படி கருகி போய் தீஞ்சு போய் கிடக்குது. சரி ஓகே ரைட்டு. ஓனருக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரில. இப்போ வந்து நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் எடுத்துகிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே குதிக்கணுமா? அப்போ இது வேறையா? ஐயோ ஸோ சரி ஓகே ஆண்டவனே என்னை காப்பாற்றிரு அப்படின்ட்டு கோவிந்தா அப்படின்ட்டு டபக்கடி கீழே வச்சுட்டா மக்களே. என்ன போது நினைக்க தெரில. இன்னொரு கம்பி வழியா ஐயோ அப்பா சாமி ஷட்.
ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஸ்க்ராட்சோடு தப்பிச்சிட்ட மக்களே. ஆனால் பெரிய அடியாக பட்டுருச்சு, அது வேறு மேட்ரு. ஸோ இப்போ இந்த போலீஸ் பைக் எப்படி இருக்குது அதுதான் மெயின் மேட்ரு. எப்படி இருக்குன்ற கீழே கமெண்ட் பண்ணுங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அது ட்ரக்கு செய்ய போகிறோம் மக்களே. இதனோட ட்ரக்கு மேலே ஒரு குட்டி ட்ரக்கு கார் போயிட்டுருக்கு. ஆஹா, இந்த ட்ரக்கு தான் நினைக்கிறேன். இருங்க ஃபோன் எடுத்து பார்ப்போம். இதை தானே சொன்னானுங்க லிஸ்ட்டில், அடுத்த லிஸ்ட்டில். ஆமாம் மக்களே, இதே ட்ரக்கு கார் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஆனால் பாவி, அந்த ட்ரக்கு வேறு போயிட்டே இருக்குது. அவனை வேறு சேஸ் பண்ணி பிடிக்கணுமா இப்போ? ஐயோ டே நில்றா, டே நில்றா. அட எங்கடா போயிட்டே இருக்கிறான் போலே. இங்கே தான்டா அந்த லாரிக்காரன் போனான், அதுக்குள்ளே எங்கடா அந்த லாரிக்காரன் போயிட்டான். ஐயோ என்னடா இந்த வேகம் போயிட்டு இருக்கிறான். ஏமா ஆஹா, இங்கே பாருங்க மக்களே, நம்மளுக்கு பயந்துக்கிட்டு ஸ்பீடாக போயிட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் அந்த காரையை கீழே போட்டான் மக்களே. இப்போ நேராக வந்து அந்த ட்ரக்காரை நம்ம போய் எடுத்துட்டு போலீஸ்காராக மாற்றிடலாம். சிம்பிளாக முடிஞ்சிச்சா இந்த டாஸ்க்கே? சூப்பர்ரா. ஓகே, என்னோட பிரேக் பிடிக்குதான், அந்தாண்ட போய் பிரேக் பிடிக்குது. இது சரி முன்னாடி போ. ஓகே ரைட்டு மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரம் அந்த ட்ரக்கு காரை எடுத்துகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அதையும் மாற்றிடலாம். நம்ம ஆச்சு மெக்கானிக் செட்டுக்கு போயிட்டு அதையும் நம்ம மாற்றி போடுவோம். ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே இப்போ இந்த ட்ரக் எடுத்துலாம். ஸோ ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடு போகுது மக்களே. எனக்கே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியாக இருக்குது. எப்படா காரோட ட்ரக்கு ஸ்பீடாக போகுதுன்னு அப்படி அதிர்ச்சி. இங்கே பாருங்கள் என்ன பிக்கப்னு பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. இப்போ இது போலீஸ் ட்ரக்காக மாத்திரம் எப்படி இருக்கும்? இங்கே பாருங்க மக்களே, வேற லெவலில் பண்ணி வச்சிருக்கான் நம்ம மெக்கானிக் பைப்பில். அங்கே பாருங்க பின்னாடி நம்ம கேஜிஎஃப்ல ஒரு மிஷின் கண்ணு, முன்னாடி பாருங்க போலீஸ் ட்ரக்கு. வேற லெவல்ரா, சூப்பர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன பாக்கி இருக்குன்னா போட்டும் ஹெலிகாப்டர் இருக்கு மக்களே. ஸோ இப்போ நம்ம போட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேராக இந்த இதை கடந்து தான் போனோம். ஸோ இந்த மாதிரி தடங்களை கடந்து போய் நடுக்கடலில் போட்டு நின்றுருக்கு மக்களே. என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை, பெட்ரோல் போல முடியல. நான் தான் போன வாட்டி அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டேன். இப்போ நேராக அங்கே போயிட்டு டபக்குன்னு குச்சி கடலில் போயிட்டு இந்த போட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த போட்டை வந்து நம்ம போலீஸ் போட்டை மாற்றிடலாம். ஸோ அடுத்தது ஃபைனலாக ஒன்று எடுக்கணும், ஹெலிகாப்டர். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஊரில் ஹெலிகாப்டரே இல்லை. அது எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பேய் ஊருக்கு போகணும். அதை நான் சொல்கிறேன் எங்கன்ட்டு. ஸோ இந்த போட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஹெலிகாப்டர் எங்கே தெரியுமா இருக்குது? இந்த பேய் வீட்டுக்குள்ளே தான் மக்களே இருக்குது. ஐயோ, இந்த பேயை ஃபஸ்ட்டு நம்ம அடித்தா தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரை நம்ம கைக்கு வந்து கிடைக்கும். ஆனால் இந்த பேய் வந்து நங்குன்னு நம்ம குத்திக்கிட்டே இருக்குது. ஐயம்மா விட்டுருமா காஞ்சனா, மோகிடி, உன் பேர் என்னன்னு தெரியல, சிலுக்கு சுந்தரியா. ஐயோ என்னடா இது வந்து அடிச்சுட்டே இருக்குது. இப்போ பாருங்க மக்களே, இந்த ஸ்டிக்கி பாம்பை ஒட்டிவிட்டேன். இப்போ போட்டு வெடிக்கிற வெடியில் நீங்கள் ஹாப்பி தீபாவளி தான் இந்த பேய்க்கு. ஓகே, இப்போ ஹாப்பி தீபாவளி கொண்டே வரலாமா? எல்லாரும் சொல்லுங்கள் சேர்ந்து, ஹாப்பி தீபாவளி நண்பா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் ஆன் பண்ணி வெடிச்சிடலாம் மக்களே இந்த பேயை. ரெடி, 1 2 3 போட்டு வேற லெவலு போட்ட வெடி, அப்படியா போட்ட வெடி மக்களே. அவ்வளோதான், பிச்சுட்டு போயிடுச்சு மக்களே அந்த பேய். ஸோ இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் எடுத்துடலாம். வாவ், செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்க மக்களே, இந்த கிராணி ஹவுஸ்லேருந்து கிடச்ச ஹெலிகாப்டர் இது தான். ஸோ அந்த கிராணி ஹவுஸில் ஹெலிகாப்டர் எஸ்கேப் ஆகும்ல, ஸோ அந்த ஹெலிகாப்டர் தான் மக்களே இது. செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்போ இதை நம்ம போலீஸ் ஹெலிகாப்டராக மாற்ற போகிறோம். ஸோ வாங்க. ஐயோ, இந்த பேய் வந்துருச்சு. ஐயா விட்றாயா, ஐயம்மா விட்ருமா. ஐயப்பா என்னோட இது ஹெலிகாப்டரே நவுத்துது. எப்பா இது என்ன ஸ்ட்ராங்காக இருக்கிற பேய்டா. எப்பா சாமி, நீ சும்மா பேய் இல்லை, வேற லெவலான பேய் தான். ஸோ எப்படியும் அந்த பேய்ட்டு வந்து நம்ம எஸ்கேப் ஆகி வந்தாச்சு மக்களே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெலிகாப்டரும் மாடிஃபை பண்ணிட்டோம் போலீஸ் ஹெலிகாப்டராக. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன். இப்போ பாருங்கள், முன்னாடி மிஷின் கன் வச்சு சைரன் வச்சு செம்மையாக இருக்குது. ஸோ இப்போ ஓவரால் நம்ம பண்ண லிஸ்ட்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன போலீஸ் கார்ஸ்லாம் பண்ணியிருக்கோன்ட்டு. ஸோ பஸ்ஸு, ட்ரக்கு, போட்டு, பைக்கு, ஹெலிகாப்டரு, ட்ரெயின்ட்டு வேற லெவலில் பண்ணிட்டோம் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் அவன்கிட்ட டெலிவரி பண்ணிடலாம். ஸோ வாங்க எல்லாத்தையும் எடுத்து ஓட்டிகிட்டு போயிடலாம். செம்ம மக்களே, எல்லாத்தையும் இப்போ நேராக ஓட்டிகிட்டு போயிட்டு எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியன் பைக் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான். ஓகே, ஃபைனலாக டெலிவரி பண்ணியாச்சு. சார் எப்படி சார் மாசா? நீங்கள் சொன்ன அத்தனை லிஸ்ட்டில் ஒன்றும் மிசிறு பிசிறு சிக்காமல் நான் கொண்டு வந்துருக்கேன். ஆனால் நாசமாக போடுங்களே. டே என்னையாண்டா ஜெயில போட்டீங்க சொல்லுங்களா? டே கஸ்டடியில் கிடக்குறேன் பாத்தியா, உனக்கு துரோகம் செஞ்சு விட்டான் அந்த பைபிள்ல.